வெஜிடபிள் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, ஸ்வீட் கார்ன் இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பட்டர் போட்டுட்டு குக்கரில் பட்டர் போட்டுட்டு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு வதக்கிடுவோம். அடுத்தது வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிக்குவோம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம். ஸ்வீட் கார்னும் போட்டுக்குவோம். அந்த காலிஃப்ளவரும் ப்ரக்கோலியும் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து போட்டுக்குவோம். அதில் பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம அதை வேக வச்சு எடுத்து போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம தண்ணி எவ்வளவு சூப் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு 4 விசில் வச்சுருவோம். அது காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டு பெரியவங்களுக்கு சூப்பாக குடிக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, அப்புறமா மிளகுத்தூள் இதையெல்லாம் போட்டு அப்படியே இந்த வெஜிடபிள்ஸை முழுசாக எடுத்து வச்சாச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு அப்படியே நாங்கள் காய்கறி வேக வச்சதில் பாதியை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக அவங்களுக்கு மிளகுத்தூள் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் போடாமல் அப்படியே அந்த வெஜிடபிள்ஸை நல்லா அரைச்சிட்டு அப்படியே கொடுத்தாச்சு, குழந்தைங்களுக்காக எடுத்து வச்சுட்டோம். இப்போ சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி. இது நம்ம அடிக்கடி எல்லா காயும் ஒரே சமயத்தில் எடுத்துக்க முடியாது, ஆனால் சூப்பாக வைக்கும்போது எல்லா காயும் நம்மளுக்கு ஒன்றா சேருது. ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப்பு செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.